ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி தான் உங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப்லாம் கொடுத்தாச்சு, படிக்க சொல்லியாச்சு. ஓகே, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதில் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறதா சொல்லியிருக்கோம். அதை பற்றி அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லேர்னிங் கற்றல் மற்றும் கற்பித்தல்னு இருக்கும். ஸோ அது சார்ந்த இதுவரை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. விதிமுறை பின்பற்றி விலை நிர்ணயித்தலில் டேஷ் சேராது. ஸோ ஒரு விதிமுறையை பின்பற்றி ஒரு விலையை நிர்ணயித்தலில் பார்த்தோன்னா டேஷ் சேராது. ஸோ இதுக்கு நான் சொன்னதுங்க, முயன்று தவறி கற்றல். ஓகேங்களா? ஸோ முயன்று தவறி கற்றல் யாருடையது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தாண்டைக் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ முயன்று தவறி கற்றல் பண்ணியிருப்பாரு, பூனை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது எதில் பொருந்தாது அப்படின்னா, இந்த முயன்று தவறி கற்றலை தான் இந்த விதிமுறை பின்பற்றி விலை நிலையத்தில் பொருந்தாது, சேராது. குழுவாதம் மேம்படுத்துவது வழிவகுப்பது. ஸோ ஒரு குழுவாதத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எதை மேம்படுத்தும் அப்படின்னா செயல் வழி கற்றல். அது எதை மேம்படுத்துதான்? செயல் வழி கற்றலை தான் மேம்படுத்துதான். ஏன்னா நிறைய கருத்துக்கள் அங்கே பகிரப்படும். ஸோ நிறைய விஷயங்கள் பண்றதுனால செயல் வழி கற்றல் தான் அங்கே என்ன பண்ண போறோம்? மேம்படுத்தப்படும். அடுத்து கூட்டுறவு கற்றல் மேம்படுத்துவது. ஒரு கூட்டுறவான கற்றல் எதை மேம்படுத்து அப்படின்னா இடைவினையோடு இடை தொடர்புடைய திறமான கற்றல். ஸோ ஒரு இடைவினையோடு இடை தொடர்பான திறமான கற்றல். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு கூட்டுறவு கற்றல்னா ஒருத்தர் சொல்லுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அவரோட கருத்து சொல்லுவாரு, இதுக்கு இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாரு. அப்ப அந்த மாதிரி நான் உண்டனா ஒரு இடைவினையோடு என்ன பண்ணுமா, ஒரு இடை தொடர்பான ஒரு திறமான கற்றல் நடைபெறும் கூட்டுறவு கற்றல்ல. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவர்கள் துடிப்புடன் கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ எதுங்க துடிப்புடன் கற்றல் அப்படின்ற அந்த வேர்டை யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா R.W. ரேவன்ஸ். யாருங்க? R.W. ரேவன்ஸ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, துடிப்புடன் கற்றல் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ துடிப்புடன் கற்றல் அப்படின்ற யார் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா ரேவன்ஸ் அப்படின்றவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப வேன் அப்படின்ற ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. வேன் எப்ப என்ன பண்ணும், துடிப்போடு இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அப்ப வேன் அப்படின்னா ரேவன்ஸ். ஓகேங்களா? அடுத்து திட்டமிட்டு கற்றலை கலை திட்டம் என கூறியவர். ஸோ ஒருத்தரை திட்டமிட்டு நீங்க கற்பிக்கத்தான் பார்த்தீங்கன்னா கலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹில்டா டபா. யாருங்க? ஹில்டா டபா அப்படின்றவர் தான் இதை குறிப்பிட்டிருக்காரு. திட்டமிட்டு கற்றலை கலை திட்டம் அப்படின்னு சொன்னவர் ஹில்டா டபா. பின்வருவனவற்றில் எந்த இணை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ இங்க எந்த இணை தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. பியாஜே அற மேம்பாடு. ஆமாங்க, பியாஜாவோட அறிதிறன் கோட்பாடு கரெக்ட் தான். மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாடு, இதுவும் கரெக்ட் தான். தாண்டைக் எக்ஸ் மற்றும் ஒய் கோட்பாடு தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா தாண்டைக் உடையது பார்த்தீங்கன்னா எஸ் மற்றும் ஒய் கோட்பாடு வராது, எஸ் கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ எஸ் வடிவ கற்றல் கோட்பாடு தான் யார் உடையதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டைக்குடையது. ஓகேங்களா? அப்ப அதான் தவறா இருக்கு. ஸ்கின்னர் திட்டமிட்டு கற்றல், இது கரெக்ட் தான். அடுத்து எலிகள் மூலமாக செய்யப்பட்ட ட்ரையான் பரிசோதனையை மேலும் தொடர்ந்தார். ஸோ எலிகள் மூலம் செய்யப்பட்ட அந்த பரிசோதனையை கண்டினியூ பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கூப்பர் மற்றும் சூபிக். யாருங்க? கூப்பர் மற்றும் சூபிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலிகளை கூப்பிட்டு சூப் வச்சு குடிச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. அப்ப எலிகளை கூப்பிட்டு சூப் வச்சு குடிச்சாங்க, அவங்க தான் எலிகளோட ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணாங்க, கூப்பர் மற்றும் சூபிக். இது கற்றலை பாதிக்காத காரணியாகும். ஓகேங்களா? ஸோ கற்றலை பாதிக்காத காரணினா அப்ப கற்றலோட தொடர்பு இல்லாது எதுனா படைப்பாற்றல். ஏன்னா படைப்பாற்றல் கற்றலை வளர்க்கக்கூடியது. ஒரு பள்ளி சூழல்ல கற்றலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அங்க ஏதோ ஒரு பயமாலையோ இல்லை ஏதோ ஒரு இதுவாலையோ பாதிக்கப்படலாம். வீட்டுச்சூழல், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். சமூக பொருளாதார காரணிகள், ஒரு சோசியல் மீடியாவா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டார் அக்கத்து வீட்டார் ஏதோ ஒரு காரணங்கள் அவர் படிப்பை நாட்டத்தை குறைக்கலாம். ஆனா படைப்பாற்றல் கற்றலை அதிகரிக்கக்கூடியது. அப்பதான் பொருந்தாதது. கீழ்கண்ட எந்த மனித பண்பு உளவியல் சாராத தனியால் வேற்றுமையாகும்? ஸோ எது இங்க ஒரு உளவியல் சாராத தனியால் வேற்றுமையா மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆரோக்கிய நிலை. ஏன்னா ஆரோக்கிய நிலைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உடல் சார்ந்தது. ஓகேங்களா? நுண்ணறிவு, ஆர்வம், ஆயத்த நிலை, இது எல்லாமே உளவியல் சார்ந்தது. ஓகேங்களா? ஒருத்தர் எந்த அளவுக்கு நுண்ணறிவு வச்சிருக்காருன்றத உடல் சார்ந்து நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா ஒல்லியா இருக்கவங்களுக்கும் நுண்ணறிவு அதிகமா இருக்கலாம், திடமா இருக்கவங்களுக்கும் நுண்ணறிவு குறைவா இருக்கலாம். ஸோ அது உடல் ரீதியா வராது. ஸோ ஆர்வமும் அதே போலதான், ஆயத்த நிலையும் அதே போலதான். இது எல்லாமே உளவியல் சார்ந்தது. ஆனா ஆரோக்கிய நிலை அப்படின்றது உடல் சார்ந்தது. அப்ப அதான் ஆன்சர்.
அடுத்து கூட்டுறவு கற்றல் என்பது, இது முன்னே இதே போல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். கூட்டுறவு கற்றல் அப்படின்னு என்ன பண்ணுதுங்க, ஸோ இடைவெளியோடு இடையே வந்து கற்றக்கூடிய திறனை வலுவாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதேதான் இங்க வந்து பார்த்தோன்னா கூட்டுறவு கற்றல் அப்படின்றது ஒரு சமூக கற்றல். எதுங்க, கூட்டுறவு கற்றல் அப்படின்றது ஒரு சமூக கற்றல். கலப்பு கற்றல் என்பது டேஷ் ஆகும். கலப்பு கற்றல் அதாவது பாரம்பரிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் மின் கற்றல். பாருங்க எல்லாமே அடங்கிச்சு பாருங்க, பாரம்பரிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் மின் கற்றல். இது அர்த்தம் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்றோம், கலப்பு கற்றல் அப்படின்னு சொல்றோம். தனி ஒருவர் கற்க ஆரம்பிக்கும் இடம், தனி ஒருவர் வந்து எங்க வந்து கற்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாயின் கருவறை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர், தாயின் கருவறையில இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஒரு குழந்தை வந்து கத்துக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் பிரெக்னெண்டா இருக்கிறப்ப நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல நல்ல விஷயங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேயே குழந்தை வந்து கற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இலவச வலைதள வழிதொலை, இலவச டேஷ் இலவச வலைதள வழி தொலைதூர கற்றல் முறை. ஓகேங்களா, எது வந்து தொலைதூர கற்றல் முறை அப்படின்னா பெருந்திரள் திறந்த இணைய வழி கல்வி. ஓகேங்களா, பெருந்திரள் திறந்த இணைய வழி கல்வி. இதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட்டர் பாக்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் பெருந்திரள் திறந்த இணைய வழி கல்வி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலவச வலைதள வழி தொலைதூர கற்றல் முறைக்கு வந்து உகந்ததா இருக்கு. அடுத்து குழந்தையின் கல்விக்கான முதல் பள்ளிக்கூடமா எது கருதப்படுது, குடும்பம். மேலதான் பார்த்தோம், குழந்தை எங்கவே கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க, தன்னோட கருவறையில கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க, தாயோட கருவறையில. முதல் பள்ளிக்கூடமா எது கருதப்படுதுன்னா அந்த குழந்தையோட குடும்பம் தான் வந்து முதல் பள்ளிக்கூடமா கருதப்படுது. டேஷ் என்பது மாணவர்களது கற்றல் அடைவை நிலவை அறிவித்தல் ஆகும். சோ எது வந்து மாணவர்களோட இந்த கற்றலோட அடைவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க, தொகுத்தறி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சோ தொகுத்தறிஞ்சு மதிப்பீடு பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட கற்றல் அறிவை வந்து என்ன பண்ணக்கூடியதாகும், அறிவிக்கிறதா வந்து இருக்கும். அடுத்து கல்வியின் 4 தூண்கள் யாவை. சோ கல்வியோட 4 தூண்கள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தெரிந்து கொள்வதற்கு கற்றல். ஏதோ ஒரு விஷயத்த டெய்லி கத்துக்கிறதுக்காக வராங்க. செய்வதற்கு கற்றல், ஏதோ ஒரு விஷயத்த பிராக்டிக்கலா செய்யறதுக்காக வராங்க. கூடி வாழ கற்றல், எப்படி இந்த சமூகத்துல வந்து எல்லாரும் கூடயும் கூடி வாழணும் அதை பத்தி கத்துக்கிறதுக்கு வராங்க. எப்படி இருப்பதுன்ற கற்றல், வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கணும் அதை பத்தியும் கத்துக்கிறது. இந்த 4 விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியோட 4 தூண்களாக கருதப்படுது. ஸோ தெரிந்து கொள்ளணும், செய்வது கத்துக்கணும், கூடி வாழ கத்துக்கணும், எப்படி வாழணும்னு கத்துக்கணும். இந்த 4 தான் வந்து கல்வியோட மிகப்பெரிய தூண்கள். கிளைவழி திட்டத்தினை மேம்படுத்திய பெருமை யாரை சாரும். ஸோ கிளைவழி திட்டம் வந்து மேம்படுத்திய பெருமை யாரை சாரும் அப்படின்னா நார்மன் கிரௌடர். ஓகேங்களா, நார்மன் கிரௌடர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைவழி திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, மேம்படுத்தியிருப்பாரு. ஸோ கிரௌட் அதிகமா இருந்ததால கிளைவெளியை உருவாக்குனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு. அப்ப கிளைவெளி திட்டத்தை மேம்படுத்தி வரனா கிரௌடுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப ஆப்ஷன் வந்து கிரௌடர். உள்ளொலி கற்றல் என்ற கற்றலின் ஒரு கோட்பாட்டிற்கு பெயர் வைத்தவர். சோ உள்ளொலி கற்றல் அப்படின்ற கற்றல் வந்து கோட்பாட்டுக்கு வந்து பெயர் வைத்தவர் யாருங்க, கெஸ்டால்ட். ஓகேங்களா, சோ முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கெஸ்டால்ட் அப்படின்றத வந்து அப்படி இருப்பாங்க பெயர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கெஸ்டால்ட் உள்ளொலி கற்றல் அப்படின்ற கற்றலுக்கு கெஸ்டால்ட் தான் வந்து பெயர் வச்சிருப்பாங்க. அடுத்து டேஷ் நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா, சோ முன்றைய பகுதியில் வந்து மீட்டெடுக்கிறதுக்கோ இல்ல மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நினைவு. ஓகேங்களா, ஒரு சாதாரண நினைவு வந்து பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற போலதான் வந்து இருக்கும். அடுத்து 20வது கேள்வி, டேஷ் ஒரு சிக்கல் தீர்த்தல் நுணுக்கமாகும். எது வந்து ஒரு சிக்கல் தீர்த்தல் நுணுக்கம், இதனில் எந்த ஒரு முற்கருத்து சார்ந்த மதிப்பீடன்றி தீர்வின் அனைத்து ஏற்பகைத்தன்மையினும் செயல்படுத்துவதாகும். எது வந்து ஒரு சிக்கல் தீர்த்த நுணுக்கமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவயவாக்கம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ அறிவயவாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் தீர்த்த நுணுக்கமாகும். இது மூலமா என்ன பண்ண முடியும், ஒரு ஏற்பகத்தன்மையோட வந்து செயல்படக்கூடியதா வந்து மாற்ற முடியும். டேஷ் ஆனது அதிக எண்ணிக்கை அளவில் நிகழக்கூடிய நடத்தை மற்றும் இயல்பாகவே குறைந்த அளவில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்டம் செய்ய பயன்படுத்துவதை குறிக்கிறது. ஓகேங்களா, அப்ப இங்க முக்கியமான கான்செப்ட்னா சொல்லியிருக்காங்க. சோ இயல்பா நடக்கக்கூடிய நடத்தையா இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடத்தையா இருக்கலாம். அதை வந்து வலுவூட்டம் செய்ய பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீமார்க் கோட்பாடு. ஓகேங்களா, சோ ஃப்ரீமார்க் கோட்பாடு அப்படின்ற கோட்பாடு தான் வந்து ஒருத்தவங்களோட நடத்தையை வந்து வலுவூட்டம் செய்ய பயன்படக்கூடிய கோட்பாடு. வலுவூட்டல் நிகழ்வு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது.
ஏனெனில் கற்பவர்கள் நீண்ட காலத்திற்கு ஓரளவு வேகமாக பதிலளிக்க விளைகின்றனர். ஸோ வலுவூட்டல் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு குறிப்பிட்டதான் வந்து சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா மாறிலி விகிதம் அட்டவணை. ஓகேங்களா? ஸோ இந்த அட்டவணை பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா கற்பவர்கள் வந்து என்ன பண்றாங்க, போக 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 ஓரளவுக்கு வேகமா பதிலளிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த வலுவூட்டல் நிகழ்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, குறிப்பிட்டு வந்து சொல்லவே முடியாது. அது கொஞ்சமா வந்து மாறுதல் கூடியது அப்படின்றாங்க. மாறிலி விகிதம் அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பவர்களோட இது பற்றி சொல்லுது. டேஷ் என்பவர்கள் கற்றல் வளைவு தொடங்க காரணமானவர்கள். ஸோ கற்றல் வளைவு கேர்னிங் லவ்ஸ் தொடர்றதுக்கான அந்த காரணமா இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேயன் மற்றும் அண்டர். யாருங்க? பிரேயன் மற்றும் அண்டர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த லேர்னிங் கவ் தொடங்குறதுக்கு வந்து காரணமா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? பிரேயன் மற்றும் அண்டர் ஒரு குறிப்பிட்ட உடலியல் சூழலில் தான் கற்ற தகவல்களை துல்லியமாக நினைவு கூறும் இயல்பினை மீண்டும் அதே போன்றதொரு உடல்நிலையில் நினைவு கூறும் நிலையானது. ஸோ இது ஒரு செயல்பாடு நினைவு கூற முடியுது. அதே போல மறுபடியும் இன்னொரு செயல்பாடு நினைக்கிறப்போ அந்த செயல்பாடு நம்மளால நினைவு கூற முடியுது அப்படின்னா அதுதான் நான் சொல்றாங்க நிலை சார்ந்த கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நிலை சார்ந்த கற்றல் சொல்றாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட், இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம். அதே போல ஒரு நிகழ்ச்சி நீங்க இன்னொரு இடத்த பாக்குறப்போ வந்து பார்த்தோன்னா அது மூலமா நம்ம வந்து தொடர்புத்தி கற்றல் தான் சொல்றாங்க நிலை சார்ந்த கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டேஷ் என்பவர் எங்கனம் கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் கணம் என்ற பதத்தினை வடிவமைத்தார். அப்போ கற்றல் கணம் அப்படின்ற பதத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரி ஹார்லோ. ஓகேங்களா? ஸோ ஹாரி ஹார்லோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோன்னா கணம், கற்றல் கணம் அப்படின்ற அந்த வேர்டை வந்து என்ன பண்றாரு, யூஸ் பண்ணியிருக்காரு. ஹரி ஹார்லோ. குறுகிய கால நினைவின் சேமிப்பு அளவு. ஸோ ஒரு குறுகிய கால நினைவோட சேமிப்பு அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது கான்ஸ்டன்டா 7 இருக்கும். அதை விட 2 கூடலாம், அப்படி இல்லை என்ன பண்ணலாம், 2 குறையலாம். ஓகேங்களா? இது அவங்களோட வயது மனவயதை பொறுத்து என்ன பண்ணும், அவங்களோட ஏஜை பொறுத்து மாறக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா இப்போ நடுநிலையா வந்து 7 இருக்கும், 7 விட 2 அதிகரிக்கலாம், இல்லை 2 குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறுகிய கால நினைவு என்பது 7 தொடர்பற்ற துண்டு தகவல்களை டேஷ் வினாடிகள் வரை வைத்திருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வினாடிகள் அப்படின்னா 20 வினாடிகள் உதாங்க குறுகிய கால நினைவு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 தொடர்பற்ற விஷயங்களை ஒரு 20 வினாடிகள் வரலும் உங்களால வச்சிருக்க முடியும். இதுதான் வந்து குறுகிய கால நினைவு, ஷார்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. 20 நிமிடங்கள் வரலும் நம்மளால 20 வினாடிகள் வரலும் நம்மளால என்ன பண்ண முடியும், வச்சிருக்க முடியும். ஒரு மொழி கற்றலில் டேஷ் ஆனது மூளையின் ஒரு அரைவட்ட பகுதியில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டின் ஒருமுகப்படுத்தும் தன்மையினை குறிக்கிறது. ஓகேங்களா? ஒரு மொழி கற்றத்துல எந்த இதுவானது ஒரு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை மட்டும் ஒருமுகத்தும் தன்மை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க முனைப்புடைமை. எதுங்க? ஏதா இதுக்கான ஆன்சர் பக்க முனைப்புடைமை அப்படின்றதான் வந்து அந்த மூளையோட ஒரு அரைவட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டினை ஒழுங்கமைக்கக்கூடிய தன்மையை வந்து குறிக்குது, பக்க முனைப்புடைமை. கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்பாடாகும். ஓகேங்களா? ஸோ எதனோட பயன்பாடு அப்படின்னா விளைவு விதி. தாண்டைக்கு சொன்ன அந்த விளைவு விதியோட பயன்பாடு தான் இதை பயன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பள்ளி செயல்பாடுகளில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வது எல்லாமே எதில் அடங்கக்கூடியதுனா இந்த விளைவு விதியில அடங்கக்கூடியதாக தான் இருக்கும். கற்றல் வளைவில் சமநிலை காணப்படும். கீழ்கண்டவற்றுள் எது அதற்கு தொடர்பானது அல்ல. சமநிலை காணப்படும். அனைத்து வேலைகளுக்கும் சமமான கவனம் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதாவது சமமா இருக்கிறதுனாடனா எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கிற காலம் கரெக்ட் தான். புதிய முறைகளை புரிந்து கொள்ள முடியாது, புதிய முறை எதுவும் புரிந்து கொள்ளாதனால கொஞ்ச நேரம் தேக்க நிலை இருக்கும். பொருத்தமான பரிசுகளை வழங்குவது. ஸோ பொருத்தமான பரிசுகளை வழங்குறவர்களும் அவங்களோட அந்த மறுபடியும் அடுத்த லெவலுக்கு போகாம அப்படியே இருப்பாங்க. இதெல்லாம் பொருந்தக்கூடியது. ஆனா கவனம் வழங்கப்படுகிறது அப்படின்றது வந்து இதுல தொடர்பு இல்லாது. அதுதான் இதுக்கான ஆன்சர். டேஷ் நினைவில் இருக்கும்போது நாம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ எது வந்து நினைவில் இருக்கும்போது அப்படின்னா சிதைவுகள் நினைவில் இருக்கும்போது நாம் முன்னால் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் எண்ணங்களையும் பொருந்துக்கிறதுக்கு கொஞ்சமா என்ன பண்ணும், ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே படிப்படியாக வந்து என்ன பண்ணிக்கும், நிர்ணயிச்சுக்கும். இதுதான் வந்து இந்த காலத்துக்கு தேவையானது, இதெல்லாம் அந்த காலத்துக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு அதுவே நிர்ணயித்துக்கும் அப்படின்னு சொல்றது வந்து சிதைவுகள் வந்து நினைவில் இருக்கும்போது. உட்காட்சி கற்றல் டேஷ் காரணியை சார்ந்தது அல்ல. ஓகேங்களா? ஸோ உட்காட்சி கற்றல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோக்லர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. உட்காட்சி கற்றல் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை சார்ந்தது அல்ல. ஓகேங்களா? சோ அனுபவம், நுண்ணறிவு, கற்றல் சூழ்நிலை இதை சார்ந்ததுதான். உட்காட்சி வழி கற்றல் வந்து ஆர்வத்தை சார்ந்தது அல்ல. தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது எது?
ஸோ தொடர் சங்கிலி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மிக தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியான தொடர்புகளை செய்யக்கூடிய திறமை. ஸோ தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை ஒரே இதுல செய்யக்கூடிய அந்த திறமை தான் சொல்லுவாங்க தொடர் சங்கிலியில் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க தொடர் சங்கிலி கற்றல். டேஷ் சதவிகிதம் கற்றலானது ஒரு நாள் கழித்து மறந்து போகிறது. ஸோ எவ்வளவு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து நம்மளுக்கு மறந்து போயிடுது அப்படின்னா அந்த மறதி கோட்பாட்டில் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 66%, ஓகேங்களா, 66% வந்து மறைஞ்சு போயிருது. நம்மளுக்கு 70% கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளவு கிட்ட வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்து அந்த ஆன்சரு. அடுத்து அறிவுசார் ஆக்கநிலை உறுத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுத்துதல் திறனினை மேம்படுத்துவதில் பின்வரும் எந்த ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது. ஸோ அறிவுசார் ஆக்கநிலை உறுத்தம் கற்றல் கோட்பாடு. ஸோ ஆக்கநிலை உறுத்த கற்றல் கோட்பாடுல கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த நிகழ்வு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாததா வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவித்தல். ஓகேங்களா. ஸோ அறிவுசார் ஆக்கநிலை உறுத்தத்தில் வந்து ஊக்குவித்தல் வந்து ஒரு இதுவாக வந்து கருதப்படாது. ஆனால் வந்து நம்ம தாண்டை கூட விளைவு விதிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஊக்குவித்தலை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுல பொறுத்தவரையிலும் தூண்டல் துலங்கல் வலுவூட்டல் இது இது மூணு இருக்கும். ஆனா ஊக்குவித்தலை பத்தி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து மரத்தல் வளைவு பரிசோதனை எதன் மூலம் உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா. ஸோ எதன் மூலம் யார் மூலமா? எபிங்காஸ். ஓகேங்களா. எபிங்காஸ் மரத்தல் வளைவு பரிசோதனை நம்ம பார்த்திருப்போம். அடுத்து களக்கற்றல் கோட்பாட்டினை எடுத்துரைத்தவர் யார்? களக்கற்றல் என்னும் கோட்பாடை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கார்ட் லூயின். ஓகேங்களா. ஸோ கார்ட் லூயின் அப்படின்றவர் தான் வந்து களக்கற்றல் அப்படின்ற கோட்பாடை வந்து எடுத்துரைக்கிறாரு. உளவியலாளரான கார்லஸ் அட்வோர்ட் தொடர்பு படுத்துவது உளவியலாளரான கார்லஸ் அட்வோர்ட் எதை தொடர்புபடுத்துறாரு அப்படின்னா பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எதை தொடர்புபடுத்துறாரு? இந்த கார்லஸ் ஹெட்வோர்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமைப்படுத்துதல் கோட்பாடை தான் வந்து என்ன பண்றாரு தொடர்புபடுத்துறாரு. அடுத்து வாய்மொழி தொடர்புக்கு ஒரு பங்காக அமைவது எது? ஸோ வாய்மொழி தொடர்புக்கு ஒரு பங்காக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்னேயின் கற்றல் கோட்பாடு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ காக்னேயோட அந்த கற்றல் கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்மொழி தொடர்புக்கு வந்து ஒரு அங்கமா வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ அவர் 8 விதமான அந்த காக்னே படிநிலை கற்றல் கோட்பாடுல 8 விதமான கோட்பாடுகள் சொல்லியிருப்பாரு. குறியீடுகள் அல்லது அடையாளங்களை கற்பது, தூண்டல் துலங்கல் இணைப்பு, உடல் இயக்க தொடர்பு, 4வது சொற்கள் இணைத்து கற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலதான் அந்த வாய்மொழி தொடர்பை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ வாய்மொழி தொடர்பு ஒரு அங்கமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காக்னேயின் கற்றல் கோட்பாடு. அடுத்து கோக்லரின் கோட்பாடு எதுங்க? உட்காட்சி வழி கற்றல். நம்ம பார்த்தோம் சுல்தான் அப்படின்ற குரங்க அந்த கேனரி தீவுல வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். உட்காட்சி வழி கற்றல். மரத்தல் வளைகோட்டு இது நம்ம ஏற்கனவே 2வது டைம் பார்க்குறோம் அந்த விதி. இந்த கொஸ்டின் எபிங்காஸ் உடைய தான் வந்து பார்த்தோன்னா மரத்தல் வளைகோடு. ஸோ மரத்தல் வளைகோடு யாருடையது? எபிங்காஸின் மரத்தல் வளைகோடு. நிறைய முறை இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் 2வது முறை ரிப்பீட்டட் ஆகுது. எபிங்காஸின் மரத்தல் வளைகோடு. அடுத்து ஆயுத்த விதியை எடுத்துரைத்தவர் யார்? சூப்பர். இது பாருங்க தாண்டைக். ஸோ 3 விதிகளை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதின்னு 3 விதியை வந்து அவர் சொல்லியிருப்பாரு முயன்று தவறி கற்றல்ல. அப்ப தாண்டைக். பின்வரும் நூற்றில் எந்த இணை சரியானது அல்ல? ஓகேங்களா. ஸோ இதுல எந்த இணை சரியானது அல்ல அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ தாண்டைக்கு வந்து பூனையை வச்சுதான் முயன்று தவறி கற்றல் பண்ணியிருப்பாரு. கரெக்டு தான். பாவ்லோ வந்து பார்த்தீங்கன்னா நாயை வச்சுதான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ பாவ்லோ வந்து நாயை வச்சுதான் வந்து அவர் ஆராய்ச்சியும் பண்ணியிருப்பாரு. கரெக்டு தான். ஆக்கநிலை உறுத்த கோட்பாடு அவர் பண்ணியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். ஸ்கின்னர் வந்து பார்த்தீங்கன்னா எலியை வச்சு பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்கின்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க ஒரு எலியை வச்சுதான் வந்து செயல்படு ஆக்கநிலை உறுத்தத்தை வந்து பண்ணியிருப்பாரு. அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஆனா கோளர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க தவறா இருக்கு. ஏன் அப்படின்னா கோளர் வந்து மனித குரங்கு. ஓகேங்களா. ஸோ சுல்தான் அப்படின்ற மனித குரங்கை வச்சுதான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு. அதனால அதுதான் இங்க தவறா இருக்கு. வெறும் குரங்குல மனித குரங்குன்னு வந்திருக்கும். ஓகேங்களா. மனித குரங்கு. ஒரு புதிய தூண்டல் துலங்கல் தொடர்பு ஏற்படுவது. ஸோ ஒரு புதிய தூண்டல் துலங்கல் வந்து எதில் ஏற்படுது அப்படின்னா ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு. ஸோ ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு யாருதுன்னு பார்த்தோம்? பாவ்லோவுடைய ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு. ஏன்னா என்ன பண்ணுவாரு மணி அடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுப்பாரு. அதனால அங்க ஒரு புதிய தூண்டல் துலங்களே வந்து ஏற்படக்கூடியதா இருக்கும். அதான் ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு. இவற்றில் எது தாண்டைக்கால் முன்மொழியப்பட்டவை அல்ல? நம்ம இதையும் பார்த்துட்டோம். இது பாருங்க 3வது டைம் வருது இந்த கேள்வி. ஆயுத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி இது 3 தான் தாண்டைக்கூடியது. நிபந்தனை விதி கிடையாது. ஒரு குழந்தை தகுந்த முதிர்ச்சி நிலையை அடையும் போது கற்றல் மற்றும் பயிற்சி தொடங்க வேண்டும். இது டேஷ்.
இது எந்த விதிங்க? இது ஆயுத்த விதி தான் வந்து சொல்லுது. அப்போ குழந்தை வந்து என்ன பண்ணணும், அதுக்கான குறிப்பிட்ட ஏஜை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, தயார் நிலை விதி. இதுக்கு இன்னொரு பேர், ஆயுத்த விதிக்கு இன்னொரு பேர் என்னங்க? தயார் நிலை விதி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட வயதை எட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பயிற்சி கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். அதை பத்தி சொல்லக்கூடிய விதி ஆயுத்த விதி. தாண்டைக்கோட ஆயுத்த விதி சொல்லுது. டேஷ் கோட்பாட்டின் அடிப்படையில் பாவ்லோவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆக்க நிலையுறுத்தம் கோட்பாடு அமைக்கப்பட்டுள்ளது. சோ பாவ்லோவோட கோட்பாடு எந்த கோட்பாட்டின் அடிப்படையில வந்து அமைக்கப்பட்டுள்ளது? சூப்பர். இணைப்பு மற்றும் பதிலீடு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். இணைப்பு மற்றும் பதிலீடு அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. இது இன்னும் சூப்பரா சொல்லணும் அப்படின்னா தூண்டல் துலங்கல் அப்படின்னு வந்து ஆப்ஷன் வச்சாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாரு, பெல் அடிச்சு சாப்பாடு கொடுத்து அதை பெல் அடிச்சா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற அந்த இணைப்பை ஏற்படுத்தி அது மூலமா அங்க துலங்கல் பதிலீடு என்ன கிடைக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அப்ப இணைப்பு மற்றும் பதிலீடு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பாவ்லோ பண்ணியிருப்பாரு. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்களை கற்றல் உள்ளடக்கியது. இந்த கூற்றை கூறியவர் யார்? ஒரு சுற்றுச்சூழல் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த கற்றல் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் மர்ஃபி. யாருங்க? கார்னர் மர்ஃபி அப்படின்றவர் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் வந்து இந்த கற்றல் உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருப்பாரு. காக்னி கோட்பாட்டின் கற்றல் வெளிப்பாடுகளின் பொருள். அந்த காக்னரோட அந்த கற்றல் கோட்பாட்டில் வெளிப்பாடுகளின் பொருள் என்ன சொல்லியிருப்பாரு? அறிவுசார் திறன்கள். ஓகேங்களா? வெளிப்பாடுகளோட பொருள் என்ன சொல்லியிருப்பாரு? அறிவுசார் திறன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அறிவுசார் திறன்கள். அவர் வந்து ஒரு கற்றல் பாதையில 8 விதமான அந்த கற்றல் பாதைகளை வந்து சொல்லியிருப்பாரு. பிரபல உளவியல் நிபுணரான டேஷ் முயற்சி மற்றும் பிழை கற்றல் கோட்பாட்டின் தொடக்கமாக இருந்தார். பார்த்தோம், அதாங்க முயன்ற தவறி கற்றல். யாருங்க? தாண்டைக் தான் வந்து முயன்ற தவறி கற்றல் வந்து பண்ணியிருப்பாரு. முந்தைய கற்றல் பிற்கால கற்றல் பற்றிய நம் நினைவகத்தில் குறிக்கிடும் போது அது குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? எதில் குறிக்கிறது அப்படின்னா நம்மளோட செயல்ல வந்து குறிக்கிடும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஏற்கனவே கத்து வச்சிருப்போம், அது இப்ப நம்ம படிக்கிறப்போ வந்து என்ன பண்ணோம், நம்மளோட செயல்ல வந்து குறிக்கிடக்கூடியதா வந்து இருக்கும். உளவியலாளர்கள் பூனைகள் குறித்த தனது பயத்தை போக்க ஷேரடாவுக்கு முறையான தேய்மனமாக்கல் நடைமுறையை பரிந்துரைத்தார். என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கிளாசிக்கல் கண்டினியூசிங் செயல்முறை, ஒரு கிளாசிக்கல் கண்டினியூசிங் செயல்முறையை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பூனையை பார்த்து பயப்படுறவங்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. வகை ஆர் கண்டிஷனின் வலிமை டேஷால் காட்டப்படுகிறது. அதே சமயம் எஸ் கண்டிஷனில் வலிமை டேஷால் காட்டப்படுகிறது. பாருங்க, 6 வகை கண்டிஷன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வலிமை வந்து மறுமொழி விகிதம் அப்படின்ற அடிப்படையிலும், எஸ் கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வலிமை வந்து நிபந்தனைக்குரிய பதிலின் அளவு. எந்த அளவுக்கு வந்து அவங்க பதில் அளிக்கிறாங்க அப்படின்றத எஸ்லையும், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுமொழி விகிதம் அப்படின்றது வந்து 6 கண்டிஷன்லையும் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது. கற்பதற்கான சுதந்திரம் டேஷ் இவரின் ஒரு உன்னதமான படைப்பு. யாரோட உன்னதமான படைப்பு அப்படின்னா கார்ல் ரோஜர்ஸ். நம்ம பார்த்தலையா, மனிதநேய உளவியல தொடங்கியிருப்பார் இவர் தான். இதனால் கற்றலின் உயர்வு நிலைகளான பச்சாதாபம், மதிப்பு, உண்மைத்தன்மை ஆகியவற்றை விளக்கப்பட்டுள்ளது. கற்பதற்கான சுதந்திரம் அப்படின்ற அந்த படைப்பு கார்ல் ரோஜர்ஸ் உடையது. இதுல என்ன பண்றாங்க, இந்த பச்சதாபம், மதிப்பு, உண்மைத்தன்மை இதெல்லாமே இதுல வந்து தெளிவா விளக்கியிருக்காங்க. டேஷ் கோட்பாடானது தூண்டல் துலங்கல் இயல்புகளை உருவாக்குவதே காட்டிலும் புரிதல் மற்றும் உருவமைப்பு மேற்கொள்ளை முன்னிலைப்படுத்தும். எந்த கோட்பாடுனா டால்மைன் கோட்பாடு. இவங்க என்ன சொல்றாங்க, தூண்டல் துலங்கல். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முயன்ற தவறி கற்றல், ஆக்கல் நிறுத்தம், செயல்பட ஆக்கல் நிறுத்தம் எல்லாமே தூண்டல் துலங்கல் அடிப்படையில் இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த டால்மைன் என்ன சொல்றாரு அப்படின்னா புரிதல் மற்றும் உருவமைவு. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வச்சுட்டு அது ஒரு உருவமைவு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நினைவைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டால்மைன் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. பூனை என்பதனை அங்குலம் மற்றும் பூனை என்பதனை கொக்கி என்பதனோடு இணைத்தருவதனை விடவும் பூனை என்பதனை நாய் என்பதனோடு மிக எளிதாக ஒரு மாணவரால் இணைத்து கற்க முடிவது டேஷின் எடுத்துக்காட்டாகும். இணை ஏய்பு கற்றல். ஆமாங்க, ஏன்னா பூனையும் நாயும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு பார்த்தா ஓடும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டா பார்த்து வச்சிருக்கிறதுனால அப்ப அது ஈஸியா அவங்களால என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும். அதான் இணை ஏய்பு கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை கற்றலில் கற்பவருக்கு மீட்டறிதலுக்கான சுதந்திரம் குறைவானதே. கற்பவர் வார்த்தைகளை அது வழங்கப்பட்ட வரிசையின் அடிப்படையிலே மீட்டறிய எதிர்பார்க்கப்படுகிறார். எந்த கற்றல் அப்படின்னா தொடர்நிலை கற்றல். தொடர்நிலை கற்றல்ல அவர் வந்து அதை மீட்டறிவதற்கான சுதந்திரமே அவருக்கு இருக்காது. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணணும், அந்த எப்படி சொன்னாங்களோ அந்த வரிசையின் அடிப்படையில் தான் அவர் வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க. இது எதுனா தொடர்நிலை கற்றல்.
தேவையான உள்ளீட்டு நடத்தை என்பது உயிரியின் குறிப்பிட்ட துலங்கல்களின் கிடைத்தற்தன்மையாகும். ஒரு தேவையான உள்ளீட்டு நடத்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியோட குறிப்பிட்ட துலங்கல்களின் கிடைத்தற்தன்மையாகும். இது டேஷ் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவிசார் ஆற்றல். ஸோ எப்போ வந்து ஒரு ஒரு உயிரியோட குறிப்பிட்ட துலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட உள்ளீட்டு நடத்தை ஏதோ ஒரு நடத்தையை வந்து கொடுக்குறோம், அதுக்கு வந்து அது ஒரு துலங்களை கொடுக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கருவிசார் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். டேஷ் கோட்பாடானது இவ்வாறு குறிப்பிடுகிறது. கடந்த காலத்தினில் ஒரு தூண்டல் தொகுப்பின் முன்னிலையில் என்ன மேற்கொள்ளப்பட்டதோ அதே விளைவானது தூண்டல் ஒருமைப்பாட்டின் போதும் நிகழும். ஸோ கடந்த காலத்துல என்ன மேற்கொள்றாங்களோ தூண்டல் ஒருமைப்பாடப்பவும் அதே தான் நகரும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா அண்மை கோட்பாடு. இதுதான் வந்து அண்மை கோட்பாடு சொல்லுது. இப்ப நடந்தது திருப்பி என்ன பண்ண போகுது அப்படியே நடக்க போகுதுன்னு சொல்லுது. பின்வரும் நூற்றில் எந்த ஒரு செயல் வகையானது கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்ல? ஓகேங்களா. ஸோ இதில் எது வந்து கணினி வழியோடு நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கலை தீர்த்தலும் கணினி வழியோடு பண்ணலாம், ஆசிரியரோட பாங்கும் கணினி வழியோடு பண்ணலாம், தொடர் செயல்பாடு மற்றும் பயிற்சியும் கணினி யூஸ் பண்ணலாம். ஆனால் தேர்வு நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கணினியோடு தொடர்புடையது, கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்ல அப்படின்றது தேர்வு நிலை தான். டேஷ் கோட்பாடானது கற்றலை குறிப்பிட்ட தூண்டலுக்கான விளக்க நிலை மற்றும் தன்னியக்க துலங்கள் அல்லாத மனத்திறன்கள் சார்ந்த ஒரு நுண்ணறிவு செயல்பாடாக கருத்துரை செய்துள்ளது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா உட்காட்சி வழி கற்றல். இதுனா சொல்லுதான். ஸோ ஒரு கற்றலை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டலுக்கான விளக்க நிலை, அது மட்டும் இல்லாம தன்னியக்க துலங்கள் அல்லது மனத்திறன்கள் சார்ந்த ஒரு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது அப்படின்னா இந்த உட்காட்சி வழி கற்றல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. கோக்லர் தான் சொல்லியிருப்பாரு. டேஷ் ஆனது கல்வியல் செயல்நிலைகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனை தரப்படுத்தும் காரண விமர்சன சிக்கல் திருத்தும் முறையாகும். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் தீர்க்கக்கூடிய முறையா இருக்கு அப்படின்னா திட்ட அணுகுமுறை. ஸோ இப்போ திட்ட அணுகுமுறை தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி செயல்நிலைகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனை தரப்படுத்தும் காரண விமர்சன சிக்கலின் தீர்த்தல் முறையாகும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த காரண விமர்சன சிக்கல் தீர்க்க முறைக்கு எடுத்துக்காட்டு ஏதுவானது எதுனா திட்ட அணுகுமுறை தான். டேஷ் ஆனது மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும் தகவல்களை அதன் நிலையான செயல்திறனின்றி நிகழ்ச்செயல்திறனை ஒப்பிட்டு செய்வதனை குறிக்கிறது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னூட்டம். ஸோ நம்ம ஒரு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், பின்னூட்டம் வந்து நம்ம கொடுக்குறாப்புல இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு இந்த பின்னூட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த தகவல்களை அதன் நிலையான ஒரு செயல்திறனோட நிகழ்ச்சி செய்து அது என்ன பண்ண முடியும், ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இயல்பு வந்து உருவாகும். செயல்படு ஆக்கநிலையுறுத்த கோட்பாடு. ஸோ செயல்படு ஆக்கநிலையுறுத்த கோட்பாடு யாருது நம்மளுக்கு தெரியும், ஸ்கின்னர் உடையது. அதில் டேஷ் ஆனது தூண்டல்கள் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட தூண்டல்களை போன்று துலங்கல்களை உருவாக்கும் திறனை எடுத்துக்கொள்கிறது என்பதனை பொருட்படுத்துகிறது. ஸோ அப்போ இதுல தூண்டல் பொதுமைப்பாடானது, ஸோ இந்த செயல்பாடு ஆக்கநிலை உறுத்த கோட்பாட்டில் இந்த தூண்டல் பொதுமைப்பாடு அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தூண்டல் பயிற்சியின் போது ஒரு இதுவை பயன்படுத்திருப்பீங்களா, அந்த தூண்டல் துலங்களே தான் வந்து என்ன பண்ணும் திறனை எடுத்துக்கொள்கிறது அப்படின்றத வந்து பொருட்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இதுல தூண்டல் பொதுமைப்பாடு. நான் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பாத விஷயங்களை மறந்து விடாதீர்கள். அவற்றை சுயநினைவில் வைத்துக் கொள்ளும் போது டேஷ் மறந்து விடுகிறது. ஆரோக்கியமற்றதுன்னு ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா மறந்துடும். நீங்க நினைவுல வந்து ஒரு விஷயத்தை போட்டு மறந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுல எதெல்லாம் ஆரோக்கியமற்றதா இருக்குதோ ரொம்ப சாதாரணமானதா இருக்குதோ அது எல்லாமே படிப்படியா என்ன ஆயிடும், மறைந்து விடுகிறது. டேஷ் நடத்தையானது பதற்றத்தை உருவாக்கும் நினைவுகள், எண்ணங்கள் அல்லது தூண்டல்களை தமது மனத்தில் இருந்து நீக்கும் செயல்பாடாகும். இதெல்லாம் நம்மளுக்கு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு நெகட்டிவும் உருவாக்குதோ அது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், நீக்கக்கூடிய செயல்பாடா எதை கருதுறோம் அப்படின்னா அடக்கு வினை. அதை அடக்கி போட்டு என்ன பண்ணிடுறோம், அழுத்தி வெளியேற்றிடுவோம். டேஷ் என்ற சட்டத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட உயிரி கடந்த காலத்தில் ஏற்படுத்திய துலங்கல்கள் போன்றே சூழ்நிலையிலும் அதே மாதிரியான துலங்களை ஏற்படுத்துவதாகும். ஸோ அதே மாதிரியான ஒப்புமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒப்புமை அப்படின்ற சட்டத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட உயிரி கடந்த காலத்தில் ஒரு துலங்களை ஏற்படுத்திருக்கும், தற்போதும் அதே மாதிரி துலங்களை வந்து ஏற்படுத்தும். ஆக்கநிலை உறுத்த கோட்பாட்டில் இது பாருங்க, இந்த கொஸ்டின் செகண்ட் முறை வந்திருக்கு. ஆக்கநிலை உறுத்த கோட்பாட்டில் உயிரியானது பயிற்சி தூண்டலுக்கு ஒத்த ஆனால் ஒரே மாதிரி அல்லாத துலன்களை வெளிப்படுத்தும் செயல்பானது. ஓகேங்களா. ஸோ அங்க பயிற்சி தூண்டலுக்கு ஒரே மாதிரி இல்லைன்னா ஒரே மாதிரியான ஒரு துலங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடு என்ன சொல்றாங்கன்னா தூண்டல் பொதுமைப்பாடு. இந்த கொஸ்டின் அங்க வேற மாதிரி பார்த்தோம்.
பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றானது கற்பனை செய்ய, உருவாக்க, பொருள் இணைத்தல் மற்றும் காரண செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக கருதப்படுகிறது? எல்லாத்துக்குமே எதுங்க அடிப்படை? நினைவு தான் இது எல்லாத்துக்குமே. ஒரு பொருளை கற்பனை செய்யனாலும் நினைவு நம்மளுக்கு அவசியம், ஒரு பொருளை உருவாக்கணும்னாலும் நினைவு நம்மளுக்கு அவசியம், காரண காரிய செயல்பாடுகள் அடிப்படையாக உருவாக்கினாலும் நம்மளுக்கு நினைவு அவசியமா தேவைப்படுது. மீட்டல் செயல்பாடுகளில் ஒரு வார்த்தை தொடரில் உள்ள முதல் மற்றும் கடைசியாக வரும் வார்த்தைகளை உடனடியாக நினைவிற்கு கொண்டு வரும் தன்மையினை டேஷ் என்று அழைக்கலாம். ஒரு மீட்டெல்லாம் எதுங்க? நினைவில் வச்சிருக்கிறது நம்ம மீட் எடுத்துன்னு வர அந்த செயல்பாடுகள்ல ஒரு வார்த்தை தொடரில் உள்ள முதல் மற்றும் கடைசியாக வரும் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ எனக்கு முதல் வார்த்தை ஞாபகம் இருக்குது, அப்புறம் ஞாபகம் வரலப்பா, எனக்கு இப்படி முடியும் ஞாபகம் இருக்குது, என்ன ஞாபகம் வரலப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உடனடியாக நினைவிற்கு கொண்டு வரும் தன்மைன்னு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தொடர் வரிசை நிலை விளைவு அப்படின்னு சொல்றோம். ஸோ தொடர் வரிசை நிலை விளைவு அது தொடரா வரக்கூடியதுதான். ஆனால் நம்ம முதல்லயே இல்லை கடைசியில மட்டும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியதா இருக்கும். டேஷ் என்பவரால் கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் பிரபலம் அடைந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர். இவர் தான் செயல்படு ஆக்கல் நிறுவனத்தை உருவாக்கி இருப்பாரு. இவர் மூலமா தான் கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் அதிகமா பிரபலம் அடைஞ்சிருக்கும். எதிர்மறை வலுவூட்டலை அடிப்படையாக கொண்ட கருவிசார் ஆக்கநிலை உருத்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சூப்பர். எதுங்க? உட்காட்சி வழி கற்றல். ஓகேங்களா? சோ எதிர்மறை வலுவூட்டலை அடிப்படையாக கொண்ட கருவிசார் ஆக்கநிலை உருத்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னதுன்னா உட்காட்சி வழி கற்றல். டேஷ் ஆர்வம் என்பது மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் ஒன்றி பொருட்களை விற்பதற்குரிய திட்டங்களை உயர்த்துவதை தேர்ந்தெடுப்பதாகும். எந்த ஆர்வம்? தூண்டல் இயக்கம். ஓகேங்களா? சோ தூண்டல் இயக்க ஆர்வம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனிதர்களை நிறைய பேரை சந்திச்சு ஒன்றிய பொருளை விற்பதற்கு ஒரு திட்டங்களை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டதான் தூண்டல் இயக்க ஆர்வம். டேஷ் ஆனது ஒரு வகையான நிலைப்புத்தன்மை. இதில் ஒரு தனிநபர் முன்னர் ஒரு தருணத்தில் எந்த வழியில் அச்சிக்கலை தீர்த்து வெற்றி கண்டாரோ அதே வழியினை தற்போது சிக்கலை தீர்க்க பயன்படுத்துவதிலே பொருட்படுத்தும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மனத்தொகுதி. ஸோ மனத்தொகுதி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனையை ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அதே மாதிரி டீல் பண்ணுவார் இல்லையா? அதை தான் நான் சொல்றாங்க மனத்தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் கற்றலில் கற்பவர் ஒரு குழுவில் உள்ள பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு இருப்பனும் அவைகளுக்கிடையே உள்ள பொதுவான பண்பியல்புகளை புரிந்து கொள்ளும் திறனை அடைகிறார். இதுதான் என்ன சொல்றாருன்னா கருத்துசார் கற்றல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ காக்னேயோட அந்த படிநிலை கற்றல் கோட்பாடுல 8 கற்றல் கோட்பாடு நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. அப்படி அவர் கற்றல்ல டேஷ் கற்றல், எந்த கற்றல்னா கருத்துசார் கற்றல்ல. ஓகேங்களா? ஸோ கருத்துசார் கற்றல்ல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குழுவிடம் உள்ள பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு இருக்கு. ஒரு குழுவிலே பார்த்தீங்கன்னா பொருட்கள் மாறுபட்ட பொருட்கள் காணப்படுது. அதுக்கான பொதுவான பண்புகள், அந்த மாறுபட்ட பொருட்கள் இருந்தாலும் அதுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்புகளை என்ன பண்ணிருப்பார்? புரிந்து கொள்ளும் திறமை அடையத்தான் கருத்துசார் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையானது புதியதொரு தூண்டலை எதிர்கொள்ளும் பொழுது முன்னர் கற்ற மற்றொரு துலங்களை வெளிக்காட்டுகிறது. இந்நடத்தையானது டேஷ் ஆகும். இதை நான் சொல்றாங்க பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு துலங்கள் அதுக்கு கிடைச்சிருக்கும், அதே துலங்களை என்ன பண்ணும் இன்னொரு விஷயத்துக்கு வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்றாங்க பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை இரைச்சலுக்கு பயன்படுவது ஒரு கற்கப்படாத துலங்கல். இது போன்ற பயம் மின்னலை காணும் போது ஏற்படும் என்பதில் ஆச்சரியமில்லை என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல். ஆமாங்க, இதெல்லாம் நம்ம யாரும் கத்துக் கொடுக்கறதில்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு இரைச்சலுக்கு பயப்படுறது, இடி மின்னலுக்கு யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிடிச்சிக்கிறது, இல்லை அழுவுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிச்சா கற்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு துலங்கல் தான். இது பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து மாணவர்களின் சிக்கல் தீர்த்தல், மனப்போராட்ட மேலாண்மை, கற்றலுக்கான உயர் மனவெழுச்சி ஈடுபாடு மற்றும் செயல் சார்பு தன்மை இவை அனைத்தும் டேஷ் வகை கற்றலை பாதிக்கக்கூடிய பண்பியல்புகள் ஆகும். ஸோ எதை பாதிக்கக்கூடியது? கூட்டுறவு கற்றல். ஏன்னா கூட்டுறவு கற்றல் ஒரு சமூக கற்றல் நம்ம முன்னாலே பார்த்தோம். ஸோ அப்போ மனப்போராட்ட மேலாண்மை, கற்றலுக்கான உயர் மனவெழுச்சி, சிக்கல் தீர்த்தல், இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு கற்றலை பாதிக்கக்கூடியதா இருக்கும். திறன் கற்றலின் இந்த நிலையானது, திறன் கற்றலோட எந்த நிலையானது துல்லியத்தை மேம்படுத்துதலில் முக்கியத்துவம் வாய்ந்த திறன்களை அதிகரிக்கும் வேகம் மற்றும் செயல்திறனின் பண்பு மிகைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி நிலை. ஸோ திறன் கற்றலில் பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி நிலை தான் பார்த்தீங்கன்னா துல்லியத்தை மேம்படுத்துறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா திறன்களை அதிகரிக்கிறது. இதில் ஒரு மிக இதுவாக கருதப்படுது.
ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டில் நிலையுறுத்தம் அழிந்து போதல், கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல், கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை உருவாக்கும் சக்தியினை இழக்கும் போது நிகழும். மேலும் இதனை நிகழ்த்துவதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை மீண்டும் தொடர்ச்சியாக டேஷுடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும். எதோட சேர்த்து வழங்கணும்? கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலோட சேர்த்து நீங்க வழங்கினீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கள் வந்து கிடைச்சிடும். தூண்டல் துலங்கள் உளவியல் உயிரியன் உடற் செயல்பாடுகளை கணக்கில் கொள்ளாது. இந்த காரணத்தினால் வேலைகளின் இதனை டேஷ் என்று அழைக்கினர். கருப்பு பெட்டி அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தூண்டல் துலங்கள் உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா உடற் செயல்பாடுகளை கணக்கில் கொள்ள முடியாது. ஸோ உடற் செயல்பாடுகள் வேற, உளவியல் செயல்பாடுகள் வேற. அதனால அது என்ன சொல்லுவாங்க? கருப்பு பெட்டி அணுகுமுறைன்னு வந்து சொல்லப்படுது இந்த தூண்டல் துலங்கள் உளவியல் முறையை. கொடுக்கப்பட்ட ஒரு தூண்டலுக்கான துலங்கள் படிநிலைகள் மற்றும் அப்படிநிலையில் சரியான துலங்கள் கீழிடத்தில் இடம்பெற்றிருப்பதை டேஷ் பதத்தின் மூலம் குறிப்பிடலாம். விரிபொறி முறை எது மூலமா குறிப்பிடலாமா? விரிபொறி மூலமா. ஒரு தூண்டல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான துலங்களுக்கான படிநிலைகளை எப்படி வந்து குறிப்பிடலாம் அப்படின்னா விரிபொறி முறை அப்படின்றது மூலமா குறிப்பிடலாம். தாண்டைக்கின் மூலம் தவறி கற்றல் முறையில் உள்ள இணைப்புகளில் கீழ்கான் தொடரில் பொருந்தாதது எது? ஸோ தாண்டை கூட அந்த முயன்று தவறி கற்றல ஸோ இலக்கு அப்படின்றத வந்து பொருந்தாதது, மீது எல்லாமே வந்து கரெக்டு தான். டேஷ் கோட்பாடானது நினைவுகள் நியூரான்களோடு தொடர்புடைய மூளையின் அனைத்து இடங்களிலும் விரித்து வைக்கப்பட்டிருக்கும் எனவும் இவை ஒரு தனிப்பட்ட நினைவினை செயல்நிலைப்படுத்தும் பல்வேறு செயல்பாடுகளை ஒருங்கே செயல்படுத்துவதை குறிப்பிடுகிறது அப்படின்னா தொடர்பியல். ஓகேங்களா? அப்போ இந்த தொடர்பியல் அப்படின்ற கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான்களோடு தொடர்புடைய மூளையோட அனைத்து இடங்களிலும் விரித்து வைக்கப்பட்டிருக்கும், இவை ஒரு தனிப்பட்ட நினைவினை செயல்நிலைப்படுத்தும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. டேஷ் இவர் கற்றல் இருவகைப்படும், அதாவது பியாஜே தாங்க. பியாஜே என்ன சொல்லியிருக்காரு? கற்றல் இருவகைப்படும் சொல்லியிருக்காரு. ஒன்று இயற்தன்மை வாய்ந்த, மற்றொன்று தருக்க கணிதத்தன்மை வாய்ந்தது என கூறினார். ஓகேங்களா? ஸோ அப்ப கற்றல் இருவகைப்படும், இயற்தன்மை வாய்ந்த, கணித மற்றும் தர்க்கத்தன்மை வாய்ந்தன்னு சொன்னவர் யாருன்னா ஜான் பியாஜே. தாமஸ் கில்பர்ட் மேத்தடிக்ஸ் முறையினை வேறு வகையாக டேஷ் முறை என்று அழைக்கலாம். எதிர்மறை அருகாமை. ஓகேங்களா? தாமஸ் கில்பர்ட்டோடைய மேத்தடிக்ஸ் அப்படின்ற முறை எப்படி அழைக்கலாமா? எதிர்மறை அருகாமை அப்படின்னு வந்து அழைக்கலாம். டேஷ் அளவைகள் கல்வியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் இவை உளவியலின் அடிப்படை ஆய்வு பொருளான தனியால் வேற்றுமைகள் பற்றிய மிக முக்கிய தகவல்களை அளிப்பதாக அமைகிறது. ஸோ எந்த அளவைகள் அப்படின்னா பரவல் அளவைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இது தனியால் வேற்றுமைகள் பற்றிய மிக முக்கிய தகவல்களை நம்மளுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கு இந்த பரவல் தகவல் அளவைகள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அந்த கற்றல் கற்பித்தல் சார்ந்த இதுவரை கேட்கப்பட்டுள்ள கேள்வி எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கான பிடிஎஃப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.